சரிங்கம்மா. இப்போ வந்து தம்பி சொன்னாப்புல இத்தனை உருப்படி இருக்கு, 7 உருப்படி வரைக்கும் நீங்க நம்ம வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆடு மாடு அந்த மாதிரி முயலாம் வச்சிருந்தீங்கன்னு ஆமா சொன்னீங்க. சார், முசல் குட்டி 5 குட்டி வச்சிருந்தோம். கோழி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வளர்த்தோம். நாட்டுக்கோழி பண்ண மாதிரி அதுவும் வச்சு வலை அடிச்சு பூண்டு அடிச்சு வச்சிருந்தோம். ஆடு குருமாடு 5 ஆடு, வெள்ளாடு 5 ஆடு. அப்புறமேட்டு அதை நான் பண்ணிட்டே இருக்கிறதால தான் அவனுக்கு அந்த பெனிஃபிட் அதுலயே அவனுக்கு வந்துருச்சு. நான் இதை பண்ணிட்டு இருந்தோம். அதையே ஃபீல்டுக்கு அவன் வந்து நான் படிச்சு டிகிரி வாங்கியிருந்தாலும் மைண்ட் செட்ல அவனுக்கு அப்படியே வந்துச்சு. அதுலயே இதை பண்ணணும், நம்ம அதே பண்ணிட்டு வருவோம் அப்படின்றது ஆர்வம் அதில் வந்துச்சு. சரிங்க. இப்போ தம்பி வந்து டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் மாட்டு பண்ண மேபி கண்டிப்பாக தம்பி கூட படிச்சவங்கலாம் வந்து ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் திடீர்னு நீங்கள் ஒரு வருமானத்துக்காக வேற வழி இல்லாமல் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ இதே வந்து மெயினாக ஒரு தொழிலை எடுத்து பண்ணும்போது டே இது வேணாண்டா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட ஏதாவது சொன்னீங்களா? சார் தினமும் சொல்லிட்டு இருப்பேன், தினமும் சொல்லுவேன், கொஞ்சம் வேற வேலையும் பாரு, இதையும் பண்ணிக்கலாம், அதையும் கொஞ்சம் வேற வேலை பாருன்னு சொல்றேன் சார். நானு இதுவே வாழ்க்கையில இது வராது, அதையும் கொஞ்சம் பண்ணுங்க சொல்றேன். சொல்லிட்டு தான் இருக்கேன், தினமும் சொல்லுவேன். அது சாப்பாடு போட்டு வைக்கும் போது தான் சொல்லுவேன், தினமும் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இதான் பிடிச்சிக்கிது, நான் இதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம்.